இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு அத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கல்யாணம் ஆகாத பையனை ஒரு புரோக்கரு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போன மாதிரி தான் தம்பி எனக்கு இருந்தது. கிட்டத்தட்ட அந்த பையனும் நமக்கு இப்ப ஆயிரும் நம்பிக்கையிலேயே காலத்தை கடத்தின மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சது யாரு, நான் தான் அப்படின்னு புரோக்கர் பேசுவாங்கல்ல. அத கேட்ட அந்த பையன், நான் வெய்யோலுமாண்ணா இத்தனை பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, கண்டிப்பா எனக்கு பண்ணி வச்சிருவீங்க, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அந்த பையன் நினைப்பான்ல. அதே மாதிரி தாங்க அந்த பிளக்ஸுக்கு முன்னாடி போய் இப்படி நிக்கிறப்ப நமக்கும் தோணுச்சு, அடடடடடடா, ஆயுத பூஜைக்கு பொறி வாங்க போய் நின்ன பையன் பூஜையில நின்னு பாத்துட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அப்படித்தான் போய் நின்று இருப்பேன். அப்புறம் அந்த புரோக்கர் என்ன பண்ணுவாரு, சும்மா இருப்பாரா? கார்ல அப்படியே போய் இறங்குற அந்த பையனையும் புள்ளையும் பார்த்து, இவங்களுக்கு இப்பதான் நம்ம தான் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம தான் பேசி முடிச்சிருக்கோம், 4 மாசத்துல கல்யாணம், 2 பேரும் ஜோடி அப்படியே பேசிட்டு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கிறாங்க. ஆட வீட்டுல அப்படித்தான் சொல்லிட்டு வருவாங்க, சும்மா காப்பி குடிச்சு கள்ள போடுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம், நிச்சயம் பண்ணி வச்சது யாரு, நான் தான், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு அந்த புரோக்கர் மேல வர அந்த மரியாதை இருக்குல்ல, அடடடடடா, அப்படியே சிறுத்தை படத்துல தமன்னாக்கு கார்த்தி தெரியற மாதிரி இப்படி உயர்ந்து தெரியவார் அந்த புரோக்கரு. அப்படியே மேல பாத்துட்டு, கண்ணா லட்டு திங்க அசையா அசையா அப்படின்னு எக்கோ எல்லாம் வரும். தம்பி இதெல்லாம் பாத்துட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கிறேன், 10,000 கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு, 10,000 கோடி ஒரே ஒரு வரன் தான் இருக்குது, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்சம் ரூபாய் தான். என்ன தம்பி முடிச்சு போடுவோமா, சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன், அண்ணன் தானே. உடனே அந்த பையனும் கழுத்தை இப்படி திருப்பிட்டு, கண்ணா 2 லட்டு திங்க அசையா அசையான்னு எக்க விடுவான். பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போன இந்த புரோக்கரு வாயை திறந்தா பொய்ய மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கறது அந்த பையனுக்கு எப்ப தெரியும் தெரியுமா, இந்த பையனை பத்தி வெளியே போய் இன்னொரு இடத்துல போய் சொல்லுவாங்க, அப்பதான் இந்த பையனுக்கு இடிக்கும்.